Law first application பார்த்துக்கங்களா calculation of molar conductance of infinite dilution of weak electrolyte. ஒரு weak electrolyte உடைய molar conductance கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோல்ட்ராஸ் லா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு weak electrolyte உடைய எதை கண்டுபிடிக்கலாம் நம்ம molar conductance at infinite dilution கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ weak electrolyte ஆன அசிடிக் ஆசிட் சார் எடுத்துக்கிறேன். இந்த அசிடிக் ஆசிட் உடைய என்ன தெரியணும் அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் நமக்கு தெரியணும். இப்போ சாதாரணமாக எழுதுனா எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது எப்படி அயான்ஸாக பிரியும் போது நமக்கு தெரியும் CH3 என்ன வரும் COO மைனஸ் பிளஸ் H பிளஸ்ன்னு பிரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம மோலார் கண்டக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் த அசிடிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அசிட்டேட் அயான் CH3COO மைனஸ் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க H பிளஸ் அயான் எழுதுவோம். ஆனால் டைரக்டாக இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அயான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸை எடுத்து அதுலேருந்து இன்டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிடுடைய மோலார் கண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அசிட்டேட் அயானோட என்ன சேரப்போகுது அப்படின்னா நம்மள எடுத்துக்கிறோம் சோடியம் சேர்க்கும். அதாவது சோடியம் அசிட் எடுத்துப்போம். இது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஏன்னா கம்ப்ளீட் டிசோசியேட் ஆயிரும். சரி, அதே மாதிரி இது என்ன பண்ண போறேன்னா HCl எடுத்துக்க போறேன். சரிங்களா? ரைட். இப்போ இது ரெண்டே எடுத்துக்க போறேன். இப்போ இதில் நான் சேர்த்த ஆள் யாரு அப்படின்னா Na பிளஸ் சேர்த்திருக்கேன், அதே மாதிரி Cl மைனஸையும் சேர்த்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து அசிட்டேட் அயானும் என்னது H பிளஸ் அயானும் தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாதனால இது இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்துட்டேன். யார் யார் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் அப்படின்னா Na-யும் Cl-யும் சேர்த்திருக்கேன். அவங்க ரெண்டு சேர்த்தா என்ன கிடைக்கும் எனக்கு NaCl கிடைக்கும். உங்களுக்கு தேவை இவர் தான், இவர் தேவை கிடையாது. அப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் பாருங்க. இந்த அசிட்டிக் ஆசிடுடைய மோலார் கண்டக்டன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க நமக்கு அசிட்டேட் அயான் அதாவது சோடியம் அசிட்டேட் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க நமக்கு HCl மைனஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்னது NaCl. தேவையில்லை எனக்கு இது NaCl தேவை கிடையாது. அப்போ இது எடுத்துட்டா ரிமைனிங் வந்துடும். இப்போ இதை நான் அப்படியே அயான்ஸ் எழுதுவேன் பாருங்க. இது எப்படி எழுதுவேன் நான் ஃபார்முலால லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்கம் அசிட்டேட் அயான் COO மைனஸ் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வரும் எனக்கு Na பிளஸ் அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க வரும் H பிளஸ் அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வரும் எனக்கு Cl மைனஸ் அயான் மைனஸ் ஆஃப் என்ன வரும் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன தங்க வரும் Na பிளஸ் அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான். இப்போ இந்த மைனஸ் உள்ள போயிருச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும். அப்போ கவனிங்க, இந்த Na பிளஸ் இந்த Na பிளஸ் சரிங்களா பிளஸ் இதுவும் மைனஸ். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன வருது பாருங்க லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வருது நமக்கு அசிட்டேட் அயான் பிளஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் என்ன வருதுங்க H பிளஸ் அயான் வந்துருச்சா? அப்போ இன்டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. இது பார்க்க தான் என்னவோ மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கோல்ட்ராஸ் லாவுடைய ஜென்ரல் ஃபார்முலா எப்படின்னு புரிஞ்சுட்டாலே போதும், அதை நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். வாங்க செகண்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். செகண்ட் அப்ளிகேஷன் பாருங்க, கால்குலேஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் ஏ வீக் எலக்ட்ரோலைட். ஸோ நம்ம டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. இது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸுக்கும் அதே மாதிரி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் த இன்ஃபினிட் டைலூஷன் ரெண்டையும் நம்ம ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்றாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆஸ்வால்ட் டைலூஷன்ல படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? Ka is equal to alpha square C by என்ன தங்க வரும் 1 minus alpha அப்படின்னு வரும். இந்த ஆல்பா வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். வாங்க Ka is equal to என்ன வரும் நமக்கு lambda m by lambda not m வரும். ஸ்கொயர் இருக்கனால இங்க ரெண்டுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்த இருக்கு C கீழே என்ன வருது பாருங்க 1 மைனஸ் ஆல்பான்னு இருக்கு. அப்ப அந்த வேல்யூ எழுதுங்க lambda m by lambda not m அப்படி போட்டுக்குவோம். இதுக்கு இங்க LCM எடுக்கணும். அப்ப என்ன வருது கவனிங்க Ka is equal to lambda square mc divided by lambda not m square into என்ன வரும் நமக்கு இங்க எல்லாம் கவனிங்க lambda கிராஸ் பண்ணி போடுங்க lambda not m minus lambda m
டிவைடட் பை லாம்டா நாட் எம் அப்படின்னு வரும். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு லாம்டா நாட் எம்மும் இந்த ஒரு இங்கே இருக்க ஒன்றும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்களா, KA இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் MC பை லாம்டா நாட் எம், என்னது ப்ராக்கெட்டில் போட்டுங்க, லாம்டா நாட் எம் மைனஸ் லாம்டா எம் அப்படின்னு வரும். ஸோ இந்த வச்சு என்ன பண்ணிடலாம் நம்ம அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை கண்டுபிடிச்சிடலாம். சொன்னது புரிஞ்சுட்டாங்களா? வாங்க நம்ம இப்போ தேர்டு அப்ளிகேஷனை பார்ப்போம். தேர்ட் அப்ளிகேஷன் பாருங்க, கால்குலேஷன் ஆஃப் சால்பிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட்டுடைய சாலிபிலிட்டியும் இது மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம சில்வர் குளோரைடு சால்ட் எடுத்துக்கோம், AgCl. இது வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் தான், Ag பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் பிரியும். சரிங்களா? ரைட். நமக்கு தெரியும் சால்ட் ப்ராடக்ட் KSP என்ன எழுதுவோம், நம்ம சால்ட் ப்ராடக்ட் ஆஃப் சில்வர் குளோரைடு என்ன எழுதுவோம், Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு என்ன எழுதுவோம், Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது C கான்சன்ட்ரேஷன் இருக்கு, இது C கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ வாட் இஸ் KSP? KSP இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் கூட என்ன கண்டுபிடிக்கலாம்னா சால்பிலிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் மோலார் கண்டக்டன்ஸ், இதெல்லாம் ரிலேட் பண்ணோம்னா என்ன தெரியும் அப்படின்னா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு என்னது கப்பா இன்ட்டு 10 பவர் -3 பை என்ன எழுதுவோம் நம்ம கான்சன்ட்ரேஷன் இன் மோல் பெர் லிட்டர். நான் இருக்க உங்களுக்கு ஒரு மோல் எலக்ட்ரோலைட் எவ்வளவு கண்டக்ட் பண்ணுதோ அதான் மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எல்லாத்தையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா லாம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10 பவர் -3 பை C. Cன்றது எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் மோல் பெர் லிட்டர் சொல்லக்கூடியது. ரைட். நமக்கு என்ன வேணும், C தான் வேணும். அப்போ C இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10 பவர் -3 டிவைடட் பை என்ன வருமா லாம்டா நாட் அப்படின்னு வரும். ஸோ C இங்க பாருங்க, C ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு KSP. அப்போ வாட் இஸ் C? C இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KSP வரும். ஓகேவா? அப்போ கவனிங்க தங்கங்களா, என்ன வரும், ரூட் ஆஃப் KSP இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்ட்டு 10 பவர் -3 வரும் டிவைடட் பை லாம்டா நாட். அப்போ சார் ரூட் எடுக்க போறேன். அப்போ என்ன பண்ண போறேன், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்போ KSP இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு கப்பா இன்ட்டு 10 பவர் -3 டிவைடட் பை லாம்டா நாட் த ஹோல் ஸ்கொயர். அப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேரிங்லி சால்வ்ல இருக்கக்கூடிய அந்த சால்ட்டை கூட என்ன பண்ண முடியும், நம்ம சால்வ் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.